வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டேர்ம் 3 போர்ஷனான யூனிட் 2ல ரோஸ் பகுதி ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி இதை பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல நான் இந்த ஏரோப்ளேன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ஸா இருக்கட்டும், அதுல பயணிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரோடக்டரி போர்ஷனா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ஒரு தியாகம், ஒரு தைரியம், இதை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு கதை, நீர்ஜா சோப்ரா அவங்களுடைய கதை. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு போகலாம். மாஸ்டரிங் ஹாப்பினஸ். அது எப்படி மேம் மாஸ்டரிங் மாஸ்டர் பண்ண முடியும்? ஹாப்பினஸ், சந்தோஷத்தை வந்து எப்படி நம்ம வந்து மாஸ்டர்ஸ் பண்ண முடியும்? படிப்புல தான் மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சந்தோஷத்துலயுமே பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தா. அந்த துறவி வந்து சாதாரணமான ஒரு துறவி இல்ல, ரொம்ப புத்திசாலியான துறவி. அதே சமயத்துல நிறைய நகைச்சுவை உணர்வோட இருக்கக்கூடிய ஒரு துறவி. சரியா? இவரை சந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் வரான். இந்த பையன் இவரை பார்த்து கேக்குறான், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கும், வெற்றிகரமாவும் இருக்கிறதுக்கும், எப்போதுமே சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா? அப்படி இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு இந்த பையன் இந்த துறவிய பார்த்து கேட்கிறான். சரி, நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றேன்னா, இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீ சந்தைக்கு போ, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு போ. அங்க போய் எனக்கு இருக்கிறதுலயே பெருசா இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழம், இருக்கிறதுலயே அதுதான் பெரிய தர்பூசணியா இருக்கணும், நிறைய சாறு நிறைஞ்சதா இருக்கணும். இட் ஷுட் பி தி ஜூசியஸ்ட் அண்ட் தி பிக்கெஸ்ட் வாட்டர்மெலன். இருக்கிறதுலயே பெரிய வாட்டர்மெலனாவும் இருக்கணும், அதே சமயத்துல நிறைய நீர் சத்து, நீர் அதிகமா இருக்கக்கூடிய தர்பூசணியா இருக்கணும். இது ரெண்டுமா இருக்கிற தர்பூசணியா பார்த்து நீ எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றான். சோ இவன் என்ன பண்றான்? பக்கத்துல இருக்கிற சந்தையில போய் எந்த தர்பூசணி இருக்கிறதுலயே பெருசா இருக்குன்னு போய் பாக்குறான். சோ ஒரு வழியா ஒரு தர்பூசணிய கண்டுபிடிச்சிடுறான். தான் தலைமையில சுமந்துண்டு அப்படியே அந்த ஊர்ல நடந்துட்டு வரான். ஹி கேரிஸ் இட் ஆன் ஹிஸ் ஹெட் வித்தவுட் டிராப்பிங் இட். எங்கேயாவது கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாதேங்கிறதுக்காக ரொம்ப பத்திரமா தான் தலைமையில தூக்கி வச்சுட்டு வரான். சோ இவன் தலைமையில தூக்கி வச்சுன்னு வரத பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் வந்து இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன வேடிக்கையா இருக்கு, இந்த பையன் வந்து என்ன இவ்ளோ பெரிய தர்பூசணிய வாங்கியிருக்கான், என்னமோ இவ்ளோ பெருசா வாங்கியிருக்கான், தலையில வேற தூக்கி வச்சுட்டு போறானே அப்படின்னு பார்த்து எல்லாரும் இவனை வந்து கேலி கிண்டமா பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து வியப்பா பார்த்தாங்க. ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு விதமான கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. இவனும் வந்து என்னது நம்மளை பார்த்து இப்படி சொல்றாங்களே, சிரிக்கிறாங்களே. சில நேரங்கள்ல இவனுக்கே வந்து சிரிப்பு வந்தது. இவனும் அவங்களோட சிரிக்கவும் செஞ்சிருக்கான். This person also laughed when people had mocked at him. So somehow he carries it very carefully. எப்படியோ ரொம்ப ஜாக்கிரதையா அது கீழே விழுந்து விடையாம பத்திரமா வந்து எடுத்துன்னு போகணும். அதுதானே சொல்லியிருக்காரு. இதை பத்திரமா நீ கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு சந்தோஷத்துக்கான ரகசியமும் சரி, எப்போதும் வெற்றிகரமா இருக்கிற ரகசியத்தை வந்து நான் அப்பதான் சொல்வேன்னு வேற இந்த துறவி சொல்லியிருக்காரு. அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போகணுங்கிற எண்ணம் இந்த பையனுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஸ்திரமா இருக்கு. போற வழியில நிறைய கற்கள்லாம் வேற இருக்கு, தடுமாறுறான். ஆனா எப்படியோ பத்திரமா கொண்டு போயிடுறான். இந்த துறவிட்ட போய், ஐயா அதை பாருங்க, இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய பெரிய தர்பூசணி நான் பார்த்து கீழே உடைக்காம கொண்டு வந்துட்டேன். எப்படியோ இவர் வந்து பாராட்டிடுவாரு, புகழ்ந்து பேசுவாருங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் வந்து அந்த பையன் வந்து இவர்கிட்ட சொல்றான். அதுக்கு இந்த துறவி என்ன தெரியுமா சொல்றாரு? நீ கொண்டு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ கொண்டு வர பாதையில எத்தனையோ பேர் உன்னை வந்து பார்த்து சிரிச்சிருப்பாங்க, நக கேலி பண்ணிருப்பாங்க. ஆனாலும் நீ வந்து ரொம்ப உறுதியான மனசோட இதை நான் கீழே போடக்கூடாது, நான் எப்படியாவது கொண்டு ஒப்படைச்சிடணும், காமிக்கணும் நம்மளால முடியுங்கிற எண்ணம் வந்து உனக்கு ஸ்திரமாவே உன் மைண்ட்ல இருந்தது. அதனால தானே நீ இது கொண்டு வர முடிஞ்சது. அதே சமயத்துல ஒரு வேலையை நீ செய்யும் பொழுது அந்த வேலையை நீ வந்து ரொம்ப கவனமா ஒரு டிட்டர்மினேஷனோட பண்ற.
அந்த சமயத்துல உன்னை நீயே ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. டோன்ட் டேக் யோர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. அந்த வேலையில ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்தான். யூ பி யூ ப்ளீஸ் பி டிட்டர்மைண்ட், பட் டோன்ட் டேக் டூ சீரியஸ்லி அபவுட் யோர் செல்ஃப். வென் யூ ஃபீல் டிஃபீட்டட் ஆர் டவுன், ஒருவேளை உன்னை வந்து குறைவா பேசுறாங்க, தோக்க போறோம், அந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து நல்ல நிகழ்வுகள்லாம் உனக்கு நடந்திருக்கும் இல்லையா? அந்த நல்ல விஷயங்கள்லாம் நீ நினைவுபடுத்தி பாரு, ஞாபகப்படுத்தி பாரு. அது வந்து உனக்கு கண்டிப்பா ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இட் will definitely motivate you. Whenever you feel defeated or down, remember some good things that happened to you. ஏதாவது நல்ல நல்ல விஷயம் உனக்கு நடந்திருக்கும் இல்லையா? அதை ஞாபகப்படுத்தி பாரு. சோ இந்த பையனும் போற வழியில வந்து நிறைய கற்கள்லாம் இருக்கு. சில நேரங்கள்ல இவனுக்குமே தன்னை நினைச்சு சிரிக்கவும் செஞ்சிருக்கான். சோ இவன் வந்து ரொம்ப பயந்து போயிருந்து, ஐயோ நம்ம உடைச்சிட போறோம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கண்டிப்பா அவன் தடுமாறி இருப்பான். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஆல்சோ ரிலாக்ஸ். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுமே எல்லா நேரங்களையும் ரொம்ப சீரியஸ் ஆகும். ஐயோ இது நமக்கு இப்படி ஆயிடுமோ, இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா நம்மள நாமளே நினைச்சுக்க வேண்டாம். அந்த ஃப்ளோலயே போயிட்டு நல்ல நடந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் யூ நீட் டு பி டிட்டர்மைண்ட் இன் வாட் எவர் டாஸ்க் யூ ஹாவ் எய்ம் ஃபார். நீங்க என்ன ஒரு விஷயத்த வந்து எய்ம் பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது. கண்டிப்பா இஃப் அட் ஆல் யூ ஹாவ் எய்மிங் ஃபார் சம்திங், there will be hiccups, there will be ups and downs, but they are part and parcel of life. So with this good note, we will start today's class, which also tells about bravery, about a young girl, Neerja Chopra. ஒரு நிமிஷம். Story of self-sacrifice and bravery. We need to prose. Part of third term questions. It was the morning of September 5, 1986. அன்றைக்கு வந்து ஒரு அதிகாலை இருக்கும். 1986 செப்டம்பர் 5 அன்னைக்கு வந்து ஏர்கிராஃப்ட், அந்த ஏர்கிராஃப்டினுடைய பேர் என்ன? பேன் ஆம் 73. பேன் ஆம் 73ங்கிறது அந்த விமானத்தினுடைய பெயர். The aircraft Pan Am Flight 73 with 360 passengers on board had just arrived from Mumbai and was ready to depart from Jinnah International Airport in Karachi for its destination, the United States. இந்த விமானமானது, அதாவது பேன் ஆம் ஃபிளைட் 73ங்கிறது ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மும்பைல இருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. எங்க போய் சேர போறது? அமெரிக்காக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு பயணிக்க போகுது. இந்த பிளைட் ஆனது இந்த ஜின்னா இன்டர்நேஷனல் கராச்சியில இருக்கு. அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து செல்ல போற விமானம் இங்க காத்துட்டு இருக்கு. அந்த பிளைட்டோடைய பேர் என்ன? பேன் ஆம் பிளைட் நம்பர் 73. ஸோ ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இட் இஸ் இன் கராச்சி. ஸோ இட் இஸ் கோயிங் டு fly to அமெரிக்கா. ஸோ இதுல என்ன நடக்க போறது? அன்பார்ச்சுனேட்லி த ஃபிளைட் வாஸ் ஹைஜாக்ட். கடத்தப்படப்படுறது, இந்த விமானமானது 4 தீவிரவாதிகளால கடத்தப்படுறது. இட் வாஸ் ஹைஜாக்ட் பை 4 heavily armed terrorists while it was parked at கராச்சி ஏர்போர்ட். இந்த ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ங்கிறது கராச்சியில இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கராச்சி விமான நிலையத்துல இந்த பேன் ஆம் 73 விமானம் வந்து இருக்கு, புறப்படுறதுக்கு தயாரா இருக்கு. எங்க போக போறது? அமெரிக்காவுக்கு போக போறது. சோ இந்த 4 தீவிரவாதிகள் ஆர்ம்டு டெரரிஸ்ட், ஹெவிலி ஆர்ம்டு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ம்டு டெரரிஸ்ட்னா என்ன? ஒரு கூட்டமான மக்கள். தே ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் வயலன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். நிறைய இந்த ஆயுதங்கள் தன்னுடைய லட்சியத்தை அடையறதுக்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதுவும் ஒரு நல்ல காரணத்துக்காக இல்ல. தே ஆஃபன் யூஸ் கன்ஸ், பாம்ஸ் அண்ட் அதர் வெப்பன்ஸ் டு கேரி அவுட் அட்டாக்ஸ். இந்த அட்டாக்ஸை வந்து ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க? துப்பாக்கியா இருக்கட்டும், வெடிகுண்டுகள், அது போல நிறைய
வெப்பன்ஸையும் அவங்க பயன்படுத்துவாங்க. இதுதான் ஆர்ம்டு டெரரிஸ்டுக்கான அர்த்தம். ஸோ இங்க நம்ம பாக்குறோம், அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அந்த விமானமானது கடத்தப்படுறது. யாரால? ஒரு 4 தீவிரவாதிகளால. அவங்கள வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க? ஹெவிலி ஆர்ம்டு டெரரிஸ்ட். அவங்க பயங்கரமான தீவிரவாதிங்க. கையில வந்து வெடிகுண்டு, துப்பாக்கி, மத்த ஆயுதங்களும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த விமானமானது எங்க இருக்கு இப்ப சமயத்துல? கராச்சி ஏர்போர்ட்ல இருக்கு. அமெரிக்காவுக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருக்கு. ஆனா அந்த சமயத்துல வந்து இந்த விமானமானது 4 தீவிரவாதிகளால கடத்தப்படுறது. ஸோ தேர் ஹேவிங் பாம்ஸ், guns and other weapons along with them. Who are having? These terrorists are having along with them. This is Pan Am flight number 73. இந்த விமானம் கிட்டத்தட்ட எத்தனை பயணிகள் அதுல பயணிக்கிறாங்க? 360 பயணிகள் உடைய விமானம். So it is ready to depart from Jinnah International Airport, which is located in Karachi, and it is ready to fly to America. அமெரிக்காவுக்கு புறப்பட இருக்கக்கூடிய விமானம் இது. ஸோ இந்த 4 தீவிரவாதிகளால இந்த விமானமானது கடத்தப்படுறது. They are having guns, weapons and bombs along with them. ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அந்த விமானத்துல இருந்த பயணிகள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. The passengers of the plane hailed from different countries. அந்த விமானத்துல பயணிச்ச பயணிகள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நாடுல இருந்து வந்த பயணிகளா இருந்தாங்க. அதுல வந்து இந்தியர்கள் இருந்தாங்க, ஜெர்மனியர்கள் இருந்தாங்க, பாகிஸ்தானிஸ், அமெரிக்கன்ஸ், எல்லா நாட்டு சேர்ந்தவங்க இருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா அமெரிக்கா, பாகிஸ்தான், இந்தியன்ஸ், ஜெர்மன்ஸ், இவங்கெல்லாம் அதிகமா காணப்பட்டது. ஸோ the passengers on the plane, the passengers on the plane hail from different countries. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இருக்காங்க, பயணிக்கிறவங்களா இருக்காங்க. The terrorists were more intent on targeting the Americans. இதுல இந்த தீவிரவாதிகள் வந்து யார குறியிட்டாங்க? அமெரிக்கர்கள். அவங்களதான் வந்து டார்கெட். அவங்கதான் வந்து இந்த தீவிரவாதிகளுடைய டார்கெட்டா இருந்திருக்காங்க. சோ அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் செய்யறாங்க. They're asking, these terrorists are asking those Americans to hand over the passports to them. அவங்க கையில இருக்கு இல்லையா அந்த பாஸ்போர்ட், அதெல்லாம் வந்து கொடுங்க, என்கிட்ட கொடுங்க இந்த பாஸ்போர்ட்டை அப்படின்னு மிரட்டுறாங்க. யாரு? இந்த தீவிரவாதிகள் வந்து இந்த பயணிகள், அதுவும் குறிப்பா அமெரிக்கன்ஸ், அவங்களதான் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இவங்கதான் இந்த நீர்ஜா சோப்ராங்கிறது இவங்கதான். When Neerja was told to collect the passports of the passengers, அந்த விமானத்துல இருந்த இந்த ஹோஸ்டஸ் நீர்ஜா வந்து சொல்றாங்க, கலெக்ட் பண்ணுங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பயணிகள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீர்ஜா மேனேஜ் டு ஹைட் தியர் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஸ்கார்ட் தெம் டவுன் தி ரப்பிஷ் chute. அவங்க எப்படியோ வாங்குறது மட்டும் இல்லாம அந்த அமெரிக்கன்ஸ்ல இருந்து வாங்குங்க பாஸ்போர்ட்னு இவங்களுக்கு வந்து அதிகாரமா சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? எப்படியோ வந்து அந்த பாஸ்போர்ட்டை மறைமுகமா வாங்குறது மட்டும் இல்லாம, இந்த பாஸ்போர்ட்டை வாங்குறது மட்டும் இல்லாம நீர்ச்சா அதை வந்து இந்த ரப்பிஷ் chute, a passage down which you can drop or slide things, அந்த வழியா ஏதாவது ஒரு சாமான்கள் இருந்ததுன்னா அது உள்ள போட்டுடலாம். This is how a chute would look like. இப்படிதான் இருக்கும் அந்த chuteங்கிறது. அது அப்படியே வழுக்கிட்டு போயிடும். அது வேற இடத்துல ஒரு தூக்கி போடுற மாதிரி ஒரு கார்பேஜ், ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏதாவது அன்வான்டா இருந்தா அதுக்குள்ள அதை போட்டு வச்சிருவாங்க. Okay, so what she does, she collects these passports and she puts them and she discards them down the rubbish chute. ரப்பிஷ்னா என்ன? ஏதாவது குப்பை, தேவையில்லாத பொருட்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவங்க வந்து போட்டுறாங்க. With her help, at least 39 American passengers were saved out of 41. அதாவது அந்த ஃபிளைட்ல பயணிச்ச 41 அமெரிக்கர்கள்ல 39 பேராவது காப்பாற்றப்படுறாங்க நீர்ஜாவால. The hijackers wanted to fly to Israel. எங்க பயணிக்கணும்னு விருப்பப்படுறாங்க இந்த கடத்துறவங்க? ஹைஜாக்கர்ஸ்னா யாரு? இந்த விமானத்தை வந்து கடத்தினவங்கள தான் ஹைஜாக்கர்ஸ்னு சொல்லப்படுறது. The hijackers wanted to fly to Israel. எங்க பறக்கணும்னு விருப்பப்பட்டாங்க? இஸ்ரேல். அங்க பறக்கிறது மட்டும் இல்லாம அந்த பிளேனை வந்து ஒரு கட்டடத்துக்கு இடிச்சு அதை தரமட்டமாக்கணுங்கிறதா அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. இந்த விமானத்தையே வந்து தூள் தூளா ஆக்கிடணும், அதை இடிச்சு அதுல இருக்கவங்க வந்து யாருமே பிழைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம். On being confronted with this unexpected calamity, Neerja immediately sprang into action. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம்
ஒரு பேரிடர் நடக்க போறதுங்கிறது ஆஹ் அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து திடீர்னு வந்து செயலுக்கு இறங்கிடுறாங்க. நீர்ஜா இமீடியட்லி ஸ்ப்ராங் இன்டு ஆக்ஷன். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா, ஐயோ நமக்கு ஆபத்து வருதேன்னு அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருப்போமா? இல்லாட்டி அந்த சூழ்நிலையில வந்து நம்ம எப்படி புத்திசாலித்தனமா என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், நம்மள நாமளே காப்பாத்திக்க முடியும்னு நம்ம யோசனை பண்ணுவோமா? At that point of time, how uh, intelligently we can think. That is the thought which we get immediately at that point of time. அந்த நொடியில வந்து நமக்கு அப்படித்தானே தோணும், நம்மள நம்மளே எப்படி காப்பாத்திக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன், நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம். இல்ல ஒரு குழந்தையோட நீங்க போயிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தை வந்து கீழே விழுந்தது, அது அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களா அது அழுதுன்னு? அது என்ன பண்ணலாம் தானே யோசனை பண்ணுவீங்க. இப்ப அதுக்கே நம்ம அப்படி சிந்தனை பண்றோம், யோசனை பண்றோம் அப்படின்னா, நீர்ஜா வந்து எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க? விமானமானதே கடத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மாதிரி பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேற பறிமுதல் செஞ்சுட்டாங்க. எப்படியாவது வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து கையாளணும் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, she immediately sprang into action. So these are the passengers uh, who are traveling in the plane. That is Indians, Pakistanis, Americans, Germans. Whereas these hijackers, they targeted mostly Americans. Americans தான் வந்து டார்கெட் பண்றாங்க. அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் நீர்ஜா வந்து எடுத்துக்க சொல்றாங்க. அதுல வந்து 41 அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. 39 பேரை எப்படியோ இந்த பாஸ்போர்ட்டை எப்படியோ இந்த சூட்ல போட்டு எப்படியோ சேவ் பண்ணிடுறாங்க இவங்க. A passage down which you can drop or slide things so that you do not have to carry them. நம்ம கையில வச்சுக்க வேண்டாங்கிற காரணத்துக்காக அது ஒரு இடத்துல போட்டுறாங்க. அது வந்து அப்படியே வழுக்கிட்டு ஒரு இடத்துல போய் விழுந்துரும். Similar to a slide, wherein if you drop it, it will slide down. Sorry. கெலாமிட்டிங்கிற வார்த்தையை நம்ம இங்க பார்த்திருப்போம். கெலாமிட்டினா என்ன? ஒரு திடீர் நிகழ்வு. அது வந்து பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்தும். இட் will cause a great damage or distress. It will cause great damage or distress. ஒரு பேர் ஆபத்தா இருக்கலாம், ஒரு பேரழிவா இருக்கும். அதுதான் இந்த பேரிடருக்கான அர்த்தம். சடன் ஈவெண்ட், திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வால நிறைய டேமேஜும் டிஸ்ட்ரெஸும் ஏற்படுத்தும். So this is how a chute will look like. இப்படிதான் இருக்கும் சூட்டுங்கிறது பாக்குறதுக்கு. சரியா? So Neerja quickly drops all these passports into this chute. She attempted first and foremost to alert. யார வந்து அலர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த பிளைட்டை ஓட்டக்கூடிய இந்த பைலட்ஸ், தி பைலட்ஸ் இன் தி காக்பிட். நான் போன கிளாஸ்லயே இந்த ஏரோப்ளேன் அதோடைய காம்போனன்ட்ஸை பார்த்திருப்போம், பார்ட்ஸ் ஆஃப் தி ஏரோப்ளேன். அப்போ வந்து இந்த காக்பிட், அங்கதான் அந்த பைலட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அதை வந்து பார்த்திருப்போம் இல்லையா? சோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பிளேன்ல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய இந்த பைலட்ஸை வந்து குவிக்கா அலர்ட் பண்றாங்க, எச்சரிக்கிறாங்க, ஒரு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. She alerted the pilots in the cockpit of the hijacked plane so that they could save themselves. அவங்கள காப்பாத்திக்க முடியும், தன்னை தானே சேவ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நீர்ஜா வந்து இந்த பைலட்ஸை வந்து அலர்ட் பண்றாங்க. When the terrorists saw that, they assaulted her. இந்த இந்த விஷயம் நடக்கிறத பார்த்தோன்னே இந்த தீவிரவாதிகள்லாம் சும்மாவா இருப்பாங்க? அந்த பொண்ணை வந்து மிரட்ட தானே பார்ப்பாங்க. She then passed on the warning in a code. ஒரு கோட் வேர்டு மூலியமா வந்து எப்படியோ எச்சரிக்க முயற்சிக்கிறா. ஒண்ணு பாஷையை மாத்தி பேசிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கோட் வேர்டு அவங்களுக்குள்ள இருக்கும், ஒரு சீக்ரெட் கோட் வேர்டுக்குள்ள இருக்கும். SAVEYOUR SELVES, அந்த மாதிரி இந்த சேவ் யோர் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையே அவங்களுக்கு புரியாத பாஷையில வேற விதமா இந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம் அந்த சூழ்நிலையில. She then passed on the warning. இந்த எச்சரிக்கையை வந்து ஒரு கோட் வேர்டு மூலியமா அந்த பைலட்ஸ்க்கு வந்து நீர்ஜா வந்து தெரிவிக்கிறாங்க. As per the mandate, they can escape through the alternate exit. இன்னொரு எக்ஸிட் இருக்கும், அது வெளிப்புறம். அதுல வந்து எப்படியோ இவங்க தப்பிச்சிடுறாங்க. So that the terrorists were at a loss of pilots who could be forced to fly the plane to the terrorist desired location. They made an escape through the alternate exit. இன்னொரு வழியா எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அதனால என்னது, the terrorists were at a loss of pilots. பைலட்ஸ் வேணும் இல்லையா? ஓட்டணும்னா யாரு ஓட்டுறது அந்த விமானத்தை? So they were at loss of pilots who could be forced to fly the planes to the terrorist desired location. அங்க எங்க வேணுமோ அந்த பிளேனை வந்து ஓட்டின்னு போயிடலாம் இல்லையா?
அசால்டட், பயமுறுத்துறது. A threat or attempt to inflict offensive or physical contact or bodily harm on a person. ஸோ இவங்க வந்து துணிஞ்சு போராடுறாங்க. ஏதோ துப்பாக்கியை காட்டி இந்த இடத்துல மிரட்டலாம் நீர்ஜாவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல் அந்த தீவிரவாதி நடத்திருப்பாங்க. அதுதான் இங்க அசால்ட்டடுக்கான அர்த்தம். A threat, a threat or attempt, ஒரு முயற்சி அல்லது பயமுடுத்துறது. டு இன்ஃபிளிக்ட் அஃபென்சிவ் ஆர் பிசிக்கல், அஃபென்சிவ் பிசிக்கல் கான்டாக்ட் ஆர் பாடிலி ஹார்ம் ஆன் அ பர்சன். இப்போ கத்திய காத்தி மிரட்டுவாங்க. இப்ப நகை பறிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கத்திய காட்டுவாங்க, ஏதாவது சொல்லி நம்மள மிரட்டுவாங்க. இப்ப இவங்க வந்து ஃபிளைட்டே வந்து ஹைஜாக் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அவங்க கையில வந்து பாமும் வெப்பன்ஸும் துப்பாக்கிகளும் அவங்க கையில இருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க கண்டிப்பா மிரட்டுவாங்க இல்லையா நீர்ஜாவை. ஸோ அதுதான் நடக்குது இங்கேயும். ஸோ pilots தி காக்பிட் ஆர் கெட்டிங் அலர்டட் பை நீர்ஜா. ஸோ அந்த விமானத்துல இருந்த இந்த பைலட்ஸ், ஓட்டுநர்கள், காக்பிட்டுங்கிறதா இந்த இடம். இவங்க அமர்ந்திருப்பாங்க இல்லையா, உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா பிளேன் ஓட்டுறதுக்காக. ஸோ பைலட்ஸ் தி காக்பிட். த நைட்மேர், அதாவது பயமுடுத்த மாதிரி இருக்கக்கூடிய கனவு. இப்ப சில நேரங்கள்ல நமக்கே வந்து தூங்கி பார்த்தா அப்படியே தூக்கி வாரி எழுந்து உட்காந்துப்போம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மள மலையில இருந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு படியில இருந்து விழுற மாதிரி இருக்கும். நம்ம திடீர்னு முழிப்பு வந்துடும், நம்ம எழுந்து உட்கார்ந்துருவோம் இல்லையா. த நைட்மேர் ஆன் தி ஏர்கிராஃப்ட் கண்டினியூட் ஃபார் லாங். இது என்னது, இது இப்படி நடக்குது, இது என்ன ஒரு கனவா இருக்குமா, இப்படி ஒரு பயமுடுத்துற நிகழ்வா இருக்கே. அந்த விமானத்துல வந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து இருந்துதான், ரொம்ப நேரத்துக்கு இருந்ததாம். The frustration and helplessness of the terrorists grew every hour and their patience was running out. The frustration என்ன, விரக்தி தமிழ்ல சொல்லலாம். ஒரு அந்த உணர்வு, ஒரு கோபம் ஏற்படுத்தாம ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், யாருமே இல்லையே காப்பாத்துறதுக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், இங்கேருந்து எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், ஆனா ஒன்றும் செய்யவும் முடியல. The frustration and helplessness of the terrorists grew every hour. ஒவ்வொரு மணி நேரமும் கடந்து போக போக அந்த யாருமே இல்ல காப்பாத்துறதுக்குங்கிற அந்த உணர்வும் சரி, இந்த எரிச்சலும் ரொம்ப அதிகரிச்சுட்டேதான் இருந்தது. 17 hours into hijack. எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு கடத்தப்பட்டு இந்த விமானம்? 17 மணி நேரம். சோ இந்த எண்ணிக்கைகள்லாம் பார்க்கறது, இந்த பிளைட்ல வந்து 360 பேர் பயணிக்கிறாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பேன் ஆம் 73 பிளைட்னுடைய எண். எத்தனை மணி நேரமா இந்த பிளைட் வந்து ஹைஜாக் ஆக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 17 மணி நேரம். 17 hours into the hijack. The plane ran out of power. The terrorists lost their cool and opened fire on the passengers. அவங்க வந்து பொறுமை இழந்துட்டாங்க. இது என்ன, இது நம்ம சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலையே, திடீர்னு அவங்க வந்து துப்பாக்கி சுடு ஆஹ் துப்பாக்கி எல்லாம் வந்து துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆர்ம் வித் கிரெனேட்ஸ், பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பெல்ட்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ். நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல இதெல்லாம் தான் சில ஆயுதங்கள். கிரானேட்ஸ், பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பெல்ட்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ், இந்த துப்பாக்கி மாதிரியே இருக்கும், அதெல்லாம் வச்சு இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. The terrorists armed with grenades, plastic explosive belts and pistols, the terrorists raised hell on the board. அங்க ஒரே கலவரம். திடீர்னு துப்பாக்கி சூடும் சண்டையுமா இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த இடத்துல? அப்படியே அமைதியாவா இருக்கும்? ஒரே பரபரப்பா இருக்கும்ல. அதே மாதிரிதான் இவங்களுக்கும். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி கேஆஸ், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கூச்சல்னால, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி கேஆஸ் அண்ட் த டெரரிஸ்ட் சென்ஸ்லெஸ்னஸ், புத்தி இல்லாம அவங்க பண்ண செயல்களாலையும், நீர்ஜா லெப்ட் இன் டு ஆக்ஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். திடீர்னு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து செயல்ல இறங்குறாங்க. she shed all her hesitation, தன்னுடைய தயக்கமும் சரி பயத்தையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. shedனா ஒதுக்கி வைக்கிறது. she shed all her hesitation and fears and worked her way around evacuating, காப்பாத்துறதுல, அவங்களை எப்படியாவது பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும். evacuating as many passengers as she could. எவ்வளவு பயணிகளை வந்து காப்பாற்ற முடியுமோ அந்த இடத்துல அதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாரு? நீர்ஜா சோப்ரா. she could have run away for she knew the escape routes well, but she didn't. முடிஞ்சு தெரிஞ்சு அந்த சூழ்நிலையில அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல இருந்து தன்னைத்தானே காப்பாத்தின்னு இருக்கலாம், தன்னை வந்து காப்பாத்தின்னு இருந்திருக்கலாம்.
ஆனா அந்த மாதிரி பண்ணல. மத்தவங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதா நீர்ஜாவினுடைய ஒரே எண்ணமா இருந்திருக்கு. ஷி வெயிட்டட் செல்ஃப்லெஸ்லி. தனக்குன்னு சிந்திக்காம மத்தவங்களுக்காக அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா காத்திருந்தா அந்த பொண்ணு. இன் தி ஃபேஸ் ஆஃப் டெத் டு ஹெல்ப் தி ஒன்ஸ் அரவுண்ட் ஹர். தன்னை நினைச்சுக்காமலையும் மத்தவங்கள எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த இடத்துல நீர்ஜா சோப்ராக்கு இருந்தது. ஷி வெயிட்டட் செல்ஃப்லெஸ்லி இன் தி ஃபேஸ் ஆஃப் டெத். எந்த நேரம் வேணாலும் துப்பாக்கி சூடு இந்த பொண்ணு மேல ஏற்படுத்தலாம் அந்த தீவிரவாதிகள். அதுக்கெல்லாம் பயப்படாம எப்படியோ தன்னால முடிஞ்ச பயணிகளை காப்பாத்திடணும் அப்படிங்கறதுதான் இந்த பெண்ணினுடைய எண்ணமா இருந்திருக்கு அந்த இடத்துல. இல்லையா? such a brave girl she was. as she was about to exit herself, அந்த இடத்துல இருந்து வெளியில போறோம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல 3 குழந்தைகள் இருக்கிறத கவனிக்கிறா. she noticed 3 children who were left in the flight. அந்த விமானத்திலேயே 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கறத நீர்ஜா கண்டுபிடிச்சிடுறா. நீர்ஜா she notices 3 children were left in this Pan Am flight 73. What she does, she somehow rescues those children. They needed her help in escaping as the brave heart rescued the kids. இந்த துணிச்சலான இந்த உள்ளம் இந்த 3 குழந்தைகளை காப்பாத்தினது இடத்துலயே she was hit by the bullets fired by one of the terrorists. அந்த இடத்துல திடீர்னு ஒரு தீவிரவாதி நீர்ஜா சுட்டுட்டான். the wounds inflicted were fatal. அந்த காயங்கள் அந்த துப்பாக்கி சூடால ஏற்பட்ட காயம் ஏற்படுத்தப்பட்ட இந்த காயம் இந்த துப்பாக்கி சூடால இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயம் ரொம்ப அதிகமானது. சொல்லவே முடியாது. உயிரையே எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டா. and நீர்ஜா eventually succumbed to them. இந்த இடத்துல வேற ஒண்ணும் பண்ண முடியல. அடிபணிந்தார் அப்படிங்கறதா சக்கம்டுக்கான அர்த்தம். பை cruel அடிமையானாங்க அப்படின்னு சொல்லலாம். by a cruel twist of fate this heroic young girl passed away. இந்த தலையெழுத்து இந்த கொடூரமான இந்த செயல்னால இந்த ரொம்ப துணிச்சலான இந்த பெண் அந்த இடத்துலயே உயிரை இழந்துடுறான். this heroic girl passed away. அந்த இடத்துலயே உயிரை இழந்துடுறா. such a fatal news, right? so நீர்ஜா சோப்ரா she passed away at that point of time itself. இப்பவே அவங்களுடைய உயிரானது பிரிந்து போயிடுது. so she somehow rescues the 3 children. 3 குழந்தைகளை தான் காப்பாத்தணுமேங்கிற எண்ணம் இருக்கு. எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அந்த நொடியிலேயே தீவிரவாதியால ஒரு புல்லட் பாஞ்சு இவங்க இறந்து போயிடுறாங்க. These are some of the pictures that we see in this story. அதாவது இந்த பேன் ஆம் ஃபிளைட் 73ங்கிறது ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தயாரான நிலையில இருக்கு. ஒரு குவிக்கான சம்மரி சொல்லிடுறேன். இந்த செக்ஷன் நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். குவிக்கான சம்மரியை சொல்லிடுறேன். ஸோ இந்த விமானமானது அன்னி தேதி என்னவா இருக்கு? செப்டம்பர் 5, 1986ஆம் ஆண்டு. அந்த ஃபிளைட்ல எத்தனை பயணிகள் இருக்காங்க? இந்த பேன் ஆம் ஃபிளைட் 73ல 360 பயணிகள் இருக்காங்க. கராச்சி விமான நிலையம், இந்த விமான நிலையத்துக்கான பேரு ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மும்பைல இருந்து வந்திருக்கு அந்த விமானமானது. அமெரிக்காக்கு புறப்படுறதுக்கு தயாரான நிலையில இருக்கு. அந்த நேரத்துலதான் 4 தீவிரவாதிகள் இந்த விமானத்தை கடத்திறாங்க. தே ஹைஜாக் திஸ் ஏரோப்ளேன். அவங்க கையில என்னெல்லாம் இருக்கு? தேர் ஹேவிங் பாம்ஸ், weapons and other they're having guns, bombs and other weapons. இல்ல armed terrorist அப்படின்னு பார்த்துப்போம். 4 armed terrorists. armed terrorists-னா group of people who use violence and weapons to achieve their goals. So they use guns, bombs, other weapons to carry out attacks.
சோ அந்த விமானத்துல பார்த்தோம்னா எந்த நாட்டு சேர்ந்த மக்கள்லாம் இருக்காங்க பயணிக்கிறதுக்கு? இந்தியர்கள், ஜெர்மனியர்கள், பாகிஸ்தானிஸ், அமெரிக்கன்ஸ். சோ இந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து யாரை டார்கெட் பண்ணாங்க? அமெரிக்கன்ஸ் தான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ தே வாண்டட் டு டேக் அவே தியர் பாஸ்போர்ட்ஸ். இல்ல 41 அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, எப்படியும் 39 பேருடைய பாஸ்போர்ட்டை வந்து இவங்க எப்படியோ சேஃபா எடுத்துறாங்க நீரஜா சோப்ரா. ஸோ ஷி இமீடியட்லி அலர்ட்ஸ் தி பைலட்ஸ் இன் தி காக்பிட். அந்த விமானத்துல இருக்கக்கூடிய அந்த காக்பிட் இடத்துல இந்த பைலட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களை வந்து அலர்ட் பண்ணிடுறா நீரஜா சோப்ரா. என்ன? பை யூசிங் அ பாஸ்போர்ட். ஒரு பாஸ்போர்ட்டை உபயோகிச்சு வந்து எப்படியோ எச்சரிக்கை ஏற்படுத்துறா. ஆனாலும் அவங்க வந்து எப்படியாவது வந்து இஸ்ரேல் அந்த ஃபிளைட்டை கொண்டு போகணும், இந்த ஒரு பில்டிங் இந்த விமானத்தை கொண்டு இடிச்சு அதை வந்து தரமட்டமா ஆக்கணுங்கிறதா இவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு இல்லையா? ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் வாட் ஹேப்பன்ஸ்? ஷீ ஃபைண்ட்ஸ் தட் 3 children were left out. So somehow she wanted to save these 3 children. She saves as well, but she's hit by the one of the terrorists with a pistol gun. So Neerja Chopra passes away. உயிரிழந்துடுறாங்க அந்த இடத்துலயே. So with this we complete section 1. section 1 ஆனது முடிவுக்கு வருது. Any doubts to anyone pertaining to section 1 from this prose, a story of self-sacrifice and bravery? Because I'm going to proceed with multiple choice questions. Multiple choice questions வந்து சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் அதுலேருந்து கேட்கப்படுற கேள்விகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஐ ஹோப் தெர் ஆர் நோ டவுட்ஸ். டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். மை ஃபாதர் வாஸ் அ ரிச் ட்ரேடர், மர்ச்சன்ட், லேண்ட்லார்ட். சின்பாத் வந்து சொல்றான், என்னுடைய அப்பா வந்து ஒரு பணக்காரரான ட்ரேடர், மர்ச்சன்ட், லேண்ட்லார்ட். இந்த வார்த்தையானது உபயோகிக்கப்பட்டிருக்கு அந்த கதையில. கொஷின்: ஐ டிசைடட் டு சேல் ஃப்ரம் டேஷ் கல்ஃப் வித் சம் கூட்ஸ். எங்கேருந்து நான் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டேன்? ஐங்கிறது இங்க சின்பாத் தான் குறிப்பிடுறது. எங்கேருந்து வருது? பர்ஷியன், மெக்சிகன், கலிபோர்னியா. ஐ டிசைட் டு சேல் ஃப்ரம் பர்ஷியன் கல்ஃப், மெக்சிகன் கல்ஃப், கலிபோர்னியா கல்ஃப் வித் சம் கூட்ஸ். As soon as we lit the fire for cooking, we got a shiver, jerk, tremble. As soon as we lit the fire for cooking, we got a shiver, jerk, tremble. Which word is used in this story? அவங்க அடுப்பு மூடுறாங்க சமைக்கிறதுக்குன்னு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு அதிர்வு ஏற்படுறது இல்லையா? We were dashed when we realized this. Surprised, shocked, terrified. Okay. One, I was one among those survivors, sufferers, strugglers.
இந்த கப்பல்ல பயணிச்சாங்க இல்லையா, அதுல நானும் ஒருத்தன். என்னவா தன்னை தானே சொல்லிக்கலாம்? சர்வைவர்னு சொல்றானா, சஃபரர்னு சொல்றானா, ஸ்ட்ரகிளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறானா? ஏன்? சிக்ஸ்த் ஒன். அட் லாஸ்ட் ஐ வாஸ் த்ரோன் ஆன் an island, a land, a shore. கடைசியில நான் வந்து ஒரு இடத்துக்கு வீசப்படுறேன். எங்க? தீவா, நிலத்துக்கா, இல்ல கடலோர பகுதிக்கா? 7th one. As I walked further in this dash land, I met a man. இந்த நிலத்துல நான் நடக்கும்போது வினோதமான நிலம், புதுசு, அழகான நிலம், எது சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? ஐ met a man. Sorry, should have been here. The blank should have been here. As I walked further in this land, I met a dash man. ஒரு வினோதமான மனிதரை பார்க்கிறேன். ஒரு புதுமையான ஒரு ரொம்ப அழகான ஒரு மனிதரை பார்க்கிறேன். ஒரு புதுசான மனிதரை நான் சந்திக்கிறேன். புதிய மனிதர், வினோதமான மனிதர், அழகான மனிதர். ஓகே. They served me good dash and drink. They served me good disc, lunch, food. During my stay, I witnessed உணர்ந்தேன். விட்னஸ்னா என்ன? உணர்றது. During my stay, I witnessed a number of dash sights. A number of great, remarkable, beautiful. What you have asked me, meaning of succumbed in English. Okay, I'll definitely tell after I discuss the 10th question. Finally, he returned to Dash as a rich man. கடைசியா அவர் எந்த ஊருக்கு போயிடுறாரு? தன்னுடைய சொந்த ஊரான பேங்காக்கா, பாக்தாதா, பங்களாதேஷா? நான் கூட சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது, அவர் இந்த ஊருக்கு தான் ஒவ்வொரு பயணத்துக்கு அப்புறமும் போகணும்னு அவர் விருப்பப்படுவார். He always loved he always loved this city a lot. ஓகே. 10 கேள்விகளுக்கான பதிலையும் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேட்டுங்க இல்லையா, சக்கம்னா என்னென்ன? சக்கம்னா சரண்டர்ட். சக்கம்டு அப்படின்னா சரண்டர்ட். ஒத்துக்கிறது. சக்கம்டு. சரண்டர்ட். Okay, fine. So in today's session, we have completed section 1 of this prose, a story of self-sacrifice and bravery. Okay, friends, I'll end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.